கார்த்திகேயருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் காஞ்சி மாமுனிவர் நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய தெய்வத்தின் குரல் மூலம் உன்னதமான செய்திகளை வழங்கிய காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் பற்றி ஏதேனும் ஒரு செய்தியை தினந்தோறும் ஒரு சின்ன சின்ன செய்திகளை அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் காஞ்சி மாமுனிவர் திருச்சியிலே நேஷனல் கல்லூரியில் ஒரு முறை சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்தார். பூஜை முடித்த பிற்பாடு வழக்கம் போல எல்லோருக்கும் தீர்த்தம் கொடுப்பது வழக்கம். பெரிய கூட்டம், அதுவும் திருச்சி, கும்பகோணம், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளெல்லாம் காஞ்சி மடத்தினுடைய பக்தர்கள் அதிகமாக இருக்கிற இடம் அது. திருச்சி நேஷனல் கல்லூரி என்றாலே அந்த கல்லூரியினுடைய சேர்மனாக விளங்கியவர் காஞ்சி மகா பெரியவருடைய பரம பக்தர். அவர் மற்றவர்களெல்லாம் தீர்த்தம் ஒவ்வொருவராக காஞ்சி மாமுனிவர் வழங்கி கொண்டே இருக்கிறார். பெரிய கூட்டம் வரிசையாக வந்து ஒவ்வொருவராக மகா பெரியவரிடத்தில் தீர்த்தம் பெற்று கொண்டிருக்கிற பொழுது அடுத்ததாக ஒரு பெண்மணி தீர்த்தம் வாங்க வருகிறார். உடனே மகா பெரியவர் அவரை பார்த்து ஏதோ மன சலனத்துடன் சஞ்சலத்துடன் காட்சி அளித்த அந்த பெண்மணியை பார்த்து, நீ கொஞ்சம் ஓரமாக நில் என்று சொல்லுகிறார். அந்த பெண்மணிக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் பெரியவா சொல்லிவிட்டாள் என்பதனாலே அந்த பெண்மணி ஓரமாக நிற்கிறாள். அடுத்து கொஞ்ச நேரம் ஆகிறது, ஒரு அரை மணி நேரம் ஆகிறது. ஒவ்வொருவருக்காக தீர்த்தம் கொடுத்து கொண்டே வந்த பெரியவா திடீரென்று ஒரு பெண்மணி வந்தவுடனே அந்த தீர்த்தம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு, நீ உன்னுடைய மடியில் வைத்திருப்பதை கீழே போடு என்று சொல்கிறார். பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. என்ன அந்த பெண்மணியை பார்த்து மடியில் வைத்திருப்பதை கீழே போடு என்று பெரியவா சொல்கிறாரே என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது பெரியவா சொன்னவுடனே அந்த பெண் திடீரென்று தன் மடியில் வைத்திருந்த ஒரு பொருளை, ஒரு திருமாங்கல்யத்தை, தங்கத்தில் ஆன திருமாங்கல்யத்தை படார் என்று மடியிலிருந்து கீழே போடுகிறார். போட்டுவிட்டு அந்த ஓரமாக உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணியை அழைத்து, இங்கே வா, இது உன்னுடைய திருமாங்கல்யம் தானே, இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி, யாராவது உன்னுடைய கணவர் வந்திருந்தால் அந்த கணவர் கையாலே இந்த திருமாங்கல்யத்தை கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். காஞ்சிபுரத்தில் வந்து அந்த மகா பெரியவர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட அந்த பெண்மணி திருச்சி வந்து அந்த நேஷனல் கல்லூரியிலே தன்னுடைய மாங்கல்யம் எப்படியே தவறி கீழே விழுந்து விடுகிறது. மிகுந்த கஷ்டத்தோடு தன்னுடைய திருமாங்கல்யம் விழுந்து விட்டதே என்று கவலையோடு இருந்தாலும் பெரியவாடத்தில் தீர்த்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வரிசையில் வந்த அந்த பெண்மணியை பார்த்து, சற்று நில் என்று சொல்லிவிட்டு இந்த பெண்மணியிடத்திலே தன்னுடைய மடியில் வைத்திருப்பதை கீழே போடு என்று சொல்லி அந்த பெண்மணியிடம் அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து அந்த பெண்மணியிடத்தில் கொடுத்த பிறகு, திருமாங்கல்யத்தை எடுத்த பெண்மணியிடத்திலே, இது ஒரு புனிதமான இடம், இந்த இடத்திலே போய் தவறு செய்யலாமா, இதை எடுத்துக்கொண்டு செல்லலாமா என்று சொல்லி அந்த தவறை திருத்தி, இனிமேல் இது போன்ற காரியங்களை செய்யாதே, ஏனென்றால் நாம் தர்மத்துடன் வாழ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், தர்மம் செய்தால் தர்மம் நம்மை காக்கும், அது மட்டுமன்றி அதர்மத்தோடும் நாம் வாழக்கூடாது, பிற பொருளை அபகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு துளிகூட கூடாது என்று புத்திமதி சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பி வைத்த தகவல்கள் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு அற்புதமான சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு சன்னியாசியாக விளங்கியவர் காஞ்சி மாமுனிவர். அப்படிப்பட்ட காஞ்சி மாமுனிவரை பற்றி நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த காஞ்சி பெரியவருக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில்
6ஆம் தேதி அன்றைக்கு வியாழக்கிழமை அழகர் கோவில் அருகே இருக்கிற பொய்கை கரைப்பட்டியிலிருந்து இடது பக்கம் திரும்பினால் சத்திரப்பட்டி ரோடு வருகிறது. அங்கே அழகர் கோவிலுடைய தெப்பக்குளம் இருக்கிறது. அதற்கு எதிர்த்தாற்போல அரசு உயர்நிலைப் பள்ளி பக்கத்தில் சிட்டி ஃபால்ஸ் என்கிற பகுதியில் மகா பெரியவருக்கு ஒரு திருக்கோவில் எழுப்பப்பட இருக்கிறது. அதற்கான பூர்வாங்க பணிகள் 6ஆம் தேதி அன்றைக்கு வியாழக்கிழமை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியிலே நடைபெற இருக்கிறது. மகா பெரியவா பக்தர்கள் காலை 8 மணிக்கு தொடங்கி 12 மணி வரை பூஜைகள், மகா பெரியவா விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், திருவிளக்கு ஏற்றுதல் போன்ற மகன்யாசம் போன்ற நிகழ்வுகளெல்லாம் இருக்கிறது. இந்த நிகழ்வில் ஆஸ்திக பெருமக்கள் பெருமளவில் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.